என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை என்னவென்று நீ செவி கொடுத்து கேள். ஏனென்றால் உன்னுடைய உயிரான உறவு ஒன்று உன்னிடத்தில் போய் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஒரு முக்கியமான விஷயத்தை இவர்கள் உன்னிடத்திலிருந்து மறைக்கிறார்கள். இவர்கள் எந்த விஷயத்தை மறைக்கிறார்கள், அதனால் உனக்கு என்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக இன்று தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளுமே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருந்த பல விஷயங்கள் உனக்கு இந்த கருப்பன் என் மூலமாக தெளிவாக தெரிந்திருந்தாலுமே இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களுக்கு நீ சரியான பதிலை தேட வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், எத்தனை விஷயங்களை நாம் கடந்து வந்தாலும், நம்முடைய உயிரான உறவு என்று ஒருவர் இருக்கும் பொழுது அவர் நம்மிடத்தில் பொய் சொன்னாலோ அல்லது நம்முடைய மனது கோணும்படி நடந்து கொண்டாலோ அது இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய வேதனையை கொடுத்து விடும் அல்லவா? கருப்பன் சொல்லும் பொழுதே என் பிள்ளைக்கு மனது பதற்றமடைகிறது. அப்படி நம்முடைய உயிரான உறவு நம்மிடத்தில் என்ன மறைத்திருக்கும்? நம் வாழ்க்கையை இவர்களாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களுமே இவர்களை சார்ந்ததாக இருக்கும் பொழுது இவர்களை நம்மிடத்தில் மறைத்தால் நாம் என்னதான் செய்வது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்படுகிறாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய இந்த வருத்தம் நியாயமானது. ஆனால் அவர்கள் மறைப்பதற்கான காரணத்தையும் நீ தெரிந்து கொண்ட பிறகுதான் எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டும். அவர்கள் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை மறைப்பதற்கான காரணம் சரியாக இருந்தால், ஒருவேளை அந்த இடத்தில் உன் பக்கம் தவறுகள் இருந்தால் அதை உடனே நீ திருத்திக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிட்டது என்றால் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னால் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முடியும். கருப்பனின் வார்த்தைகள் உன்னுடைய மனதிற்குள் நிறைவை கொடுக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எல்லாவற்றையும் தாண்டி உனக்கென என்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக உன் கைகளில் ஒப்படைக்க நான் இருக்கிறேன் என்பதனையும் நீ நினைவில் வைத்துக்கொள். எந்த நேரத்திலும் என்ன நடந்து விட்டாலுமே அதிலிருந்து உனக்கான வெற்றி என்றும் என்றென்றும் உறுதியாக இருப்பதை முதலில் நீ புரிந்து கொள். அதன் பிறகுதான் உன் வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களை பற்றி நீ சிந்திக்க வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய துணையானது எப்பொழுதுமே உனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர்கள். எந்த நிலையிலும் உன்னை கைவிடாமல், எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாமல் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர்கள். இவர்களினால் உன்னுடைய மனது நோக வேண்டும் என்றால் நிச்சயமாக அதில் ஆயிரம் காரணங்கள் இருக்க வேண்டும். அந்த காரணத்தையும் இன்று இந்த கருப்பன் தெரிந்து கொண்டுதான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, வாழ்க்கை தருகின்ற எல்லா சூழ்நிலைகளும் நிச்சயமாக உனக்கு ஏதாவது ஒரு வகையில் கஷ்டத்தை கொடுத்து அதிலிருந்து உனக்கான தெளிவை கொடுக்க தயாராகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள். எப்பொழுது நீ நினைத்தாலுமே அதிலிருந்து உன்னுடைய வெற்றியை நீ என்றுமே உறுதி செய்திருக்க வேண்டும். உனக்கு கிடைப்பதையெல்லாம் நீ உனக்கானது என்பதனை முதலில் நீ புரிந்து வைத்திருக்க வேண்டும். நாம் இருந்து என்ன கொடுக்கிறோம், நான் இருந்து என்ன நடத்துகிறேன் என்பதில் நீ தெளிவு கொண்டிருக்க வேண்டும். பெருமகிழ்ச்சியான விஷயங்களை எல்லாம் நீ உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். உன்னோடு என்றும் என்றென்றும் இந்த கருப்பன் இருப்பது உனக்கு நினைவில் இருக்க வேண்டும். என் குழந்தையே,
இந்த கருப்பன் நான் இருந்து உன் முன்னால் செய்கின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலுமே பலவிதமான காரண காரியங்கள் இருக்கும் அல்லவா? இன்று உன் துணையை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கிறது உன் அப்பனுக்கு என்று நீ யோசிக்கிறாயல்லவா? என் பிள்ளையே, சில நாட்களாகவே உன்னுடைய துணையின் நடவடிக்கைகள் மட்டுமல்ல, அவர்களினுடைய விஷயங்களும் வார்த்தைகளும் முரண்பாடுகளாக இருக்கின்றது. இதையெல்லாம் உன்னால் சரியாக மனதில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏதோ ஒரு பிரச்சனை நம்மை சுற்றி நடக்கிறது, ஏதோ ஒரு கஷ்டம் நம் துணைக்கு இருக்கிறது என்பது உனக்கு தெளிவில் வந்துவிட்டது. ஆனால் நடப்பது என்ன விஷயம் என்று மட்டுமே உனக்கு புரியவில்லை. அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயம் நீ தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு நிச்சயமாக உனக்கு பதில் கிடைக்கும். அது மட்டுமல்ல, உன்னுடைய துணையின் மீது உனக்கு வந்திருக்கின்ற இந்த சந்தேகத்திற்கும் உனக்கு தீர்வு கிடைக்கும். துணையின் மீது சந்தேகப்படுவதா? நான் எங்கே கருப்பா சந்தேகப்பட்டேன்? அவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்றது, அதை என்னவென்று உணர்த்தி கொடு என்றுதான் கேட்கிறேன் என்று சொல்கிறதல்லவா என் குழந்தை? நிச்சயமாக அதை நான் உனக்கு விளக்கி சொல்லத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். என் பிரியமே, வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லா மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ப முடியாத பல கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. நம்ப முடியாத பல சோதனைகள் எப்பொழுதுமே உனக்கு இருக்கத்தான் செய்கிறது. உன்னுடைய துணைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட பல பிரச்சனைகள் இருக்கின்றது. எல்லா பிரச்சனைகளையும் உன்னிடத்தில் சொல்லும் பொழுதெல்லாம் அதையெல்லாம் செவி கொடுத்து கேட்கின்ற நீ கடைசியில் இதுவெல்லாம் உனக்கு தேவைதான் என்பது போன்ற ஒரு பதிலை சொல்லி முடித்து விடுகின்றாய். இதனால் அவர்களின் மனது எந்த விஷயத்தை யாரிடம் சொல்ல வேண்டும் என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றது. நாம் என்ன விஷயத்தை சொன்னாலும் அதில் நமக்கு நல்ல பதில் கிடைக்குமா கிடைக்காதா என்று யோசித்து கொண்டிருக்கின்றது. சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே எதுவானாலும் அதிலிருந்து உனக்கு புரிதல்கள் கிடைக்கவில்லை என்று உன் துணை வருத்தப்படுகின்றது. நமக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுது மட்டும் இவர்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று நினைத்து உன்னுடைய துணையானது மிகுந்த வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அவர்கள் நீ கேட்டாலும் கூட எந்த ஒரு உண்மையையும் உன்னிடத்தில் சொல்ல நினைப்பதில்லை. அதற்கு காரணம், என்னதான் சொன்னாலும் கடைசியில் தவறு நம் பக்கம் என்றுதான் இவர்கள் சொல்லப் போகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாம் இதனை வெளிப்படுத்தாமலேயே இருந்து விடலாமே. எதற்காக நாம் இதனை வெளிப்படுத்தி தேவையில்லாமல் நம்மை நாமே காயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று யோசிக்க தொடங்கிவிட்டார்கள். இந்த நிலை உனக்கு நிச்சயமாக மாற வேண்டும். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நிச்சயமாக நீ கடந்து வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் உனக்குள் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லா வெற்றிகளும் என்றும் என்றென்றும் உனக்கு உறுதியாக புரியும். உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரிய வந்துவிடும். எல்லாவற்றையும் கடந்துவிட்டு அவர்களின் மனநிலைக்கு முதலில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர்களின் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் என்னவென்று நிச்சயமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். அத்தனையும் உன்னை சார்ந்து நடக்கும் பொழுது அதற்கான பதில் உன்னிடத்தில் இருந்து கிடைக்காத பொழுது வேறு என்ன இந்த வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பதனை என் குழந்தை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே,
என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீயாக இருக்க எப்பொழுதுமே கற்றுக்கொள். உன்னை நம்பி இருப்பவர்களும் உன்னுடைய இந்த வாழ்க்கையை உன்னோடு பங்கு போடுகின்றவர்களுக்கும் ஒருபொழுதும் நம்பிக்கைக்கு பாதகமாக நீ நடந்து கொள்ளாதே. என்னவாக இருந்தாலும் அவர்களுக்கென்று இருக்கின்ற ஒரு உறவு நீயாக இருக்கும் பொழுது அதை எண்ணி என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இரு. மகிழ்ச்சி என்றால் எங்கிருந்து கிடைக்கும்? உனக்காக யாருமே இல்லை என்று புலம்பும் பொழுது, இப்படி ஒரு உறவு உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அதை எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடையத்தானே வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இந்த உறவு உன்னோடு இருப்பதனால் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே அவர்களுக்கு நீ உண்மையாகவும் அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களுக்கு நீ தூய்மையாகவும் இருக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய உறவு ஒரு விஷயத்தை மறைக்க வேண்டிய நிலைக்கு நீ தள்ளியது உன்னுடைய தவறுதானே. இந்த நிலைக்கு அவர்களை நீ தள்ளி இருக்கக்கூடாதல்லவா? அதனால்தான் உன் கருப்பன் உனக்கு இதனை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்திலாவது இதையெல்லாம் உணர்ந்து இனி நடக்கக்கூடிய நன்மைகளுக்கு உன்னை நீ சரியாக தயார்படுத்தி வைத்திரு. கருப்பன் சொன்னது போல ஒருபோதும் உன்னுடைய உறவுக்கு நீ மனதில் காயங்களை ஏற்படுத்தும்படி நடந்து கொள்ளாதே. சொல்லக்கூடாது என்று நினைக்கின்ற விஷயத்தை கூட சொல்லிவிட நினைக்கின்றபடி அவர்களுக்குள் நீ உணர்வுகளை கொடுக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் எந்த விஷயத்திலும் அவர்களினுடைய மனதில் நீ காயங்களை கொடுக்கக்கூடாது. நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் இனி என்றும் என்றென்றும் உனக்கான சந்தோஷத்தை ஒட்டு மொத்தமாக கொடுக்க வேண்டும். இது நாள் வரையிலும் இருந்த மனஸ்தாபங்களை எல்லாம் களைந்து இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்காக உன்னுடைய உறவுக்கு நீ உறுதுணையாக இரு. எந்த இடத்திலும் எந்த விஷயங்களும் உன்னை கைவிட்டு விட முடியாதபடிக்கு நீ எப்பொழுதும் மனத்தெளிவோடு இரு. அப்பன் சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரிதுமென்றால் நிச்சயமாக இனி ஒருபோதும் உன்னுடைய துணையின் மனதை நீ காயப்படுத்த மாட்டாய். அவர்களின் எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களின் உணர்வுகளுக்கு உயிர் கொடுத்து நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருந்து கொண்டிருப்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு கொடுத்தது என்னவோ அதை நீ உறுதியாக ஏற்றுக்கொள். கருப்பன் சொன்னது போல இனி ஒரு பொழுதும் இவர்கள் உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் மறைப்பதோ அல்லது சொல்லாமல் விட்டுவிட வேண்டும் என்று நினைப்பதோ கூடாது. நீ ஆசைப்பட்டது அத்தனையும் இனி நிச்சயமாக நடக்க வேண்டும். ஆசைப்படுகின்ற அத்தனையும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு உரிமையானதாக இருக்க வேண்டும். நல்லது நடக்கும் நேரம் எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையை நீ இழந்து விடாதே. உனக்கான நன்மைகள் என்றும் என்றென்றும் உன்னை வந்து முழுமையாக சேரத்தான் வேண்டும். நீயே நினைத்தாலும் இனி உன்னுடைய சந்தோஷத்தை உன்னிடத்தில் இருந்து பறிக்க யாரும் முன் வந்து நிற்கக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். கஷ்டங்களும் கண்ணீர் துளிகளும் இந்த வாழ்க்கையில் இனி என்றுமே உனக்கு நிரந்தரம் கிடையாது. வாழ்க்கை துணை ஒருவர் சரியாக இருந்து விட்டால் எல்லா விஷயங்களும் நம்மோடு தெளிவாக பகிர்ந்து கொண்டால் இனி எல்லாவற்றையும் கடந்து நீ நல்லபடியாக வாழ்வாய் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த விஷயத்திற்காகவும் மற்றவர்களோடு மனக்கருத்து வேறுபாடுகளை உருவாக்குவது போல உன் துணையோடு நடந்து கொள்ளாதே. எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அவர்களோடு இருக்கின்ற கருத்து வேறுபாடுகளை நீக்கி உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கின்ற நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுத்து விட்டாலே போதும். என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.